வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருப்பராயத்துறை பற்றி தான். திருப்பராயத்துறை எங்கே இருக்குன்னா, திருச்சியிலிருந்து கரூர் போகிற பாதையில் தான் இருக்குது. இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பெயர் பராய்த்துறை நாதர் தாருகாவனேஸ்வரர். அம்மன் பேர் பசும்பொன் மயிலாம்பிகை. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் பராய்மரம். தீர்த்தம் காவேரி தான். இந்த கோவில் ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவில் 274 சிவாலயங்களில் இது 66 தேவார தலமாகும். இந்த கோவிலில் இறைவன் சுயம்பு மூர்த்தி. இங்கிருக்கும் காவேரி அகண்ட காவேரி என்கிறார்கள். இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் காவேரி கொள்ளிடம் என 2 நதிகளாக பிரிகிறது. மாயவரத்தில் ஐப்பசி மாதம் கடைசி நாளன்று கடைமுழுக்கு எனும் துலாஸ்தானம் நடப்பது போல இந்த கோவிலில் ஐப்பசி மாதம் முதல் தேதியில் காவேரி கரையில் முதல் முழுக்கு எனும் துலாஸ்தானம் நடக்கிறது. இந்த நாளில் சிவன் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் காவிரி கரையில் எழுந்தருளியுள்ளார். இந்நாளில் காவேரியில் நீராடி சுவாமியை வணங்கினால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. பிரகாரத்தில் முருகன் வள்ளி தேவயானையுடன் தனி சன்னதியில் இருக்கிறார். இவரை குறித்து அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். இவருக்கு அருகில் மற்றொரு சன்னதியில் தண்டாயுதபாணி காலில் செருப்பு அணிந்த கோலத்தில் இருக்கிறார். இந்த லிங்கம் சைவ நால்வர்களால் பாடப்பெற்றது. இந்த கோவில் திருச்சியில் உள்ள முக்கியமான பாடல் பெற்ற ஸ்தலங்களில் பார்க்க வேண்டிய ஒரு கோயிலாகும். இந்த கோவில் 900 ஆண்டுகளுக்கு முன் சோழர் காலத்திலே கட்டப்பட்டது. இந்த கோவிலில் பிக்ஷாடனராக வந்த ஈசன் அர்த்த மண்டபத்தில் உற்சவர் வடிவில் இருக்கிறார். முன் மண்டபத்தில் 12 ராசிகள் குறித்த கட்டம் மேல் விதானத்தில் இருக்கிறது. இதற்கு கீழே நின்று கொண்டு சிவலிங்கத்தையும் பிக்ஷாடனரையும் ஒரே நேரத்தில் வழிபட்டால் ராசி மற்றும் கிரக தோஷங்கள் நீங்கும். பிரகாரத்திலும் பிக்ஷாடனர் சிலை இருக்கிறது. பல்லாண்டுகளுக்கு முன்பு இந்த தலம் பராய்மரங்கள் நிறைந்த காடாக இருந்த பொழுது சிவலிங்கம் இருந்ததை கண்டு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமியும் பராய்த்துறை நாதர் என்ற பெயரும் பெற்றார். கரவறைக்கு பின்புள்ள பிரகாரத்தில் ஸ்தலவிருட்சமாய் இந்த பராய்மரம் உள்ளது. இப்போ இந்த கோயிலோட ஸ்தல வரலாறை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஒரு முறை தாருகாவனத்தில் இருந்த முனிவர்களுக்கு இறைவனை காட்டிலும் தாங்களே அனைத்திலும் உயர்ந்தவர்கள் என்ற பெரும் ஆணவமும் அவர்களது மனைவிகளுக்கும் அனைவரிலும் தாங்களே மிகவும் அழகானவர்கள் என்றும் கற்புக்கரசிகள் என்றும் ஒரு அகங்காரம் ஏற்பட்டது. அவர்களின் ஆணவத்திற்கு முடிவு கட்ட சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் தாருகாவனம் வந்தனர். சிவபெருமான் காண்போரை கவரும் அதிக பேரழகுடன் பிக்ஷாடனராக கையில் திருவோடி ஏந்தி வந்தார். மகாவிஷ்ணு அழகே வடிவாய் யாவரும் மயங்கும் மோகினி என்னும் பெண் வடிவில் வந்தார். அப்பொழுது தாருகாவனத்தில் இருந்த முனிவர்கள் மோகினி வடிவில் வந்த மகாவிஷ்ணுவில் அழகில் மயங்கி அவரை பின்தொடர்ந்தனர். பிக்ஷாடனராக வந்த சிவபெருமானது பேரழகை கண்டு வியந்த முனிவர்களின் மனைவிகள் தங்கள் கற்பினையும் மறந்து அவர் பின்னே சென்றனர். தங்களது தவநெறியும் ஒழுக்கமும் மற்றும் தங்கள் மனைவியரின் கற்பு நெறியும் கெட காரணமாயிருந்த பிக்ஷாடனர் மீது மிகுந்த கோபம் கொண்ட தாருகாவனத்து முனிவர்கள் ஒரு வேள்வியை செய்தனர். அதிலிருந்து வெளிவந்த புலியை பிக்ஷாடனர் வடிவில் இருந்த சிவனை கொல்வதற்காக ஏவினர். ஆனால் ஈசனோ அந்த புலியை கொன்று அதன் தோலை அணிந்து கொண்டார். இவை தவிர முயலகன் என்ற அசுரன் வர அவனை கீழே தள்ளி முதுகில் ஏறி நின்று நடனமாடினார். முனிவர்கள் தொடர்ந்து மந்திரங்களை ஏவ அவற்றை டமருக வடிவில் தமது திருக்கரத்தில் தாங்கிக் கொண்டார் பிக்ஷாடனர். இறுதியாக தங்கள் தவ வலிமையால் வேள்வியில் இருந்து ஒரு மத யானையை முனிவர்கள் வரச் செய்தனர். தம்மை கொல்ல வந்த யானையின் வயிற்றுக்குள் சென்றார் பிக்ஷாடனர். அந்த வலியை தாங்க முடியாமல் யானை விழுந்தது. ஈசன் யானையின் வயிற்றுக்குள் புகுந்ததால் உலகமே இருண்டது. இதை கண்ட அன்னை உமையவள் முருகப்பெருமானை தம் கரத்தில் தாங்கியவாறு ஈசனை துதித்தாள். அது சமயம் யானையின் வயிற்றினை கிழித்து கொண்டு ஈசன் வெளிப்பட்டார். கிழிந்த யானையின் தோலை தம்மீது போர்த்தி கொண்டு வீர நடனம் புரிந்தார். அப்பொழுது உமையவளின் திருக்கரத்தில் இருந்த குழந்தை முருகன் தம் தந்தையை சுட்டிக்காட்ட முனிவர்களும் அறிவு மயக்கம் தெளிந்து சிவபெருமானின் காலடியில் விழுந்து வணங்கினர். சிவபெருமான் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு ஞானத்தை அளித்து அவர்களின் மன மயக்கத்தை அகற்றி அருளினார். இப்படி சிவபெருமான் தாருகாவனத்து முனிவர்களுக்கு குருவாக இருந்து அருளினார். பின்னர் இந்த தாருகாவனத்திலேயே கிழக்கு நோக்கியவாறு சுயம்பு லிங்கமாக தாருகாவனேஸ்வராக பராய்த்துறை நாதர் என்னும் பெயரிலே எழுந்தருளினார். தான் என்ற ஆணவம் மிக்கவர்கள்
கர்வம் மிக்கவர்கள், பெற்றோரின் சொல் பேச்சு கேளாத குழந்தைகள் இங்கு வந்து பிக்ஷாடனர் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை தரிசித்தால் இந்த குறைபாடுகள் நீங்கும். உடலில் ஏற்படும் ஒவ்வாமை மற்றும் தோல் தொடர்பான நோய்களை போக்கும் சிறப்பு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இந்த ஸ்தலத்தினோட பராய் மரத்திற்கு இலையும் விரலி மஞ்சளையும் சேர்த்து செய்த மருந்தினை இங்கே பிரசாதமாக தருகிறார்கள். பக்தர்கள் இதை சாப்பிட்டு வந்தால் நோய்கள் குணமாகின்றன என்பது பலரின் அனுபவம். இந்த கோவிலில் பிரார்த்தனை என்னன்னா, புற்றுநோய்க்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்காத நிலையில் கதிரியக்க சிகிச்சையை நவீன மருத்துவத்தில் அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் இறைவன் சர்வ வல்லமை பெற்றவர், நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையில் அவனையும் துணைக்கு அழைத்து புற்றுநோயின் தீவிரம் கட்டுக்குள் வருவதற்காக இந்த ஆலயத்திற்கு நேரில் வழிபட்டு செல்பவர்களின் எண்ணிக்கை மிக மிக ஏராளம். கோவிலின் அக்னி மூலையில் உள்ள கிணற்றில் இருந்து நீர் இறைத்து ஒற்றைப்படை வரிசையில் தலவிருஷத்துக்கு நீர் ஊற்றி அதனை 12 முறை சுற்றி வர வேண்டும். 11 முறை சிவநாமம் சொல்லியும் 12வது சுற்றில் பிரார்த்தனை சொல்லியும் இறைவனை வழிபட வேண்டும். மூலிகை மரக்காற்றே மனதுக்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தரும். பிறகு பராய்த்துறை பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். கோவில் அர்ச்சகர் கொடுக்கும் மூலிகை பிரசாதத்தை தினமும் காலை மாலை என 2 வேளைகள் அருந்திவிட்டு ஈசனின் அருள் பெற்ற விபூதியை உடலில் தரித்து கொண்டு இருந்தால் நோய் குறைவதை நாம் கண்கூடாக காண முடியும். வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் அல்லது சிவராத்திரி காலங்களில் தல இறைவனை தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள். இந்த கோவில் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும்.